Hello students, welcome to Chemistry First YouTube channel. இந்த வீடியோல யூனிட் 1 மெட்டலர்ஜில froth flotation method பத்தி பிரீஃபா படிக்க போறோம். இந்த மெத்தட we can use only to concentrate sulfide ores because sulfide ores are lighter in nature. இப்ப இந்த ஓர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்கன்னா galena and zinc blende. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஓர் பார்ட்டிகிள்ஸ் எடுத்து அது கூட ஆயில வெட் பண்றோம். சோ அந்த ஓர்ல இருக்கிற மெட்டாலிக் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆயில் கூட ரியாக்ட் ஆயிரும். வேரஸ் அந்த அன்வான்டட் இம்பியூரிட்டி கேங் இருக்கு இல்லையா, அது வந்து ஆயிலோட அட்டாச் ஆகாது. ஸோ இப்ப அந்த ப்ராசஸ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் இந்த froth flotation சேம்பர் இங்க இருக்கு. ஸோ இந்த சேம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபீடர் வழியா நீங்க மெட்டாலிக் ஓரை பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஓர் வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணி வச்சிருவீங்க. நெக்ஸ்ட் டு தட் டிசால்வ்டு ஓர் present in the water we will add a small amount of oil and collector. ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஆட் பண்ணி அந்த ஏரை எக்ஸஸா சப்ளை பண்ணும்போது இந்த மோட்டார் வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த ஃபேன் நல்லா ஸ்பீடா ரொட்டேட் ஆகும்போது the froth will be moved to the surface of the liquid. இந்த frothல வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஸ்கிம் பண்ணி இதுல இருந்து நம்மளோட ரெக்யூர்ட் ஓரை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ let us see in brief by point. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா ஓர் எடுத்து நல்லா கிரஷ் பண்ணிக்கிறோம். ஆஃப்டர் தட் we dissolve the ore in the water. அந்த வாட்டருக்குள்ளார we add some frothing agents. frothing agents வந்து ஜெனரலா ஆயில் யூஸ் பண்ணுவோம். we can use either pine oil or eucalyptus oil. ஸோ இப்போ வாட்டருக்குள்ளார ஆயில மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். we know oil and water are immiscible. இப்ப அந்த மிக்சருக்குள்ளார ஜஸ்ட் ஹை பிரஷர்ல ஏரை வந்து ப்ளோ பண்றோம். ஸோ வாட் ஹேப்பன்ஸ், மேல ஃபுல்லா ஃப்ராத் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ராத் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்ப இந்த சொல்யூஷனுக்குள்ளார we are adding an external solution called collector. ஸோ இந்த கலெக்டர் வந்து சோடியம் எத்தில் xanthate ஆட் பண்றோம். அதோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா this collector molecules will take up the ore particles and make that ore particles to react with the oil and make it as water repellent. so அந்த ஓரை வந்து வாட்டர் ரெப்பலண்டா மாத்தி அதை போய் ஆயில் கூட ரியாக்ட் பண்ண வச்சிரும். அதுதான் அந்த கலெக்டர் மாலிகுல்ஸோட ஒர்க். இப்ப இந்த ஓர் பார்ட்டிகிள்ஸ் எங்க இருக்குன்னா ஆயில் கூட வெட்டாயி சர்ஃபேஸ்ல ஃப்ராத்தா இருக்குது. இப்ப இந்த ஃப்ராத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா லேயரை வந்து செப்பரேட் பண்ணி ரிமூவ் பண்ணி ட்ரை பண்ணி அதுல இருந்து கான்சென்ட்ரேட்டட் ஓரை ரெக்கவர் பண்ணிப்போம். ஸோ இப்ப நமக்கு ஓர் வந்து கிடைச்சிருச்சு. ஸோ ரிமைனிங் அந்த கேங் பார்ட்டிகிள்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தட் வில் பி டெபாசிட்டட் செட்டில்ட் அட் தி பாட்டம். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ்ல ஓர் வந்து ஃப்ராத்தா நமக்கு வெளியில வந்துருது, leaving behind the gang particles at the bottom. So this process is called as froth flotation method. இப்ப அதே சேம் டயக்ராம் தான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ உங்களுக்கு நல்லா தெரியும். சோ ஃபீடர் வழியா நீங்க வந்து ஓர் பாஸ் பண்றீங்க, ஓர் வந்து வாட்டர்ல டிசால்வ் பண்ணிருக்கீங்க. to that you will be adding oil as a frothing agents and collector to separate the ore and make to react with the oil and make it as water repellent. அதான் அந்த கலெக்டரோட வேலை. then from this ore, from this froth you can concentrate the ore. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஓர் எடுத்திருக்கோம். நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து டு செப்பரேட் தி கேங் ஃப்ரம் தி ஓர். ஸோ இப்போ எடுத்திருக்க ஓர் வந்து galena, இட் இஸ் அன் சல்ஃபைடு ஓர். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல கேங் இருக்கு. ஸோ இந்த கேங் என்னன்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் அ சல்ஃபைடு ஓர், தட் இஸ் ஜிங்க் பிளெண்ட். இப்போ ஓர் அண்ட் கேங் ரெண்டுமே சல்ஃபைடு ஓர். அப்ப ரெண்டோட நேச்சர் பாத்தீங்கன்னாலும் ரொம்ப லைட்டரா தான் இருக்கும். அப்ப ரெண்டுமே என்ன பண்ணும், மேல ஃப்ராத்ல இருக்கும். ஸோ தட் வில் பி ஃப்ளோட்டட் இன் தி
froth ரெண்டுமே frothல இருக்கும் பட் நம்மளோட அல்டிமேட் எய்ம் வந்து டு செப்பரேட் தி கேங் ஃப்ரம் தி ஓர். ஸோ இந்த மாதிரியான டிஃபிகல்ட் சிச்சுவேஷன்ல ரெண்டுமே சேமா இருக்கிற சிச்சுவேஷன்ஸ்ல we should add an additional reagent called depressing agents. ஸோ இந்த depressing agents ஓட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து கேங்கோட ரியாக்டிவிட்டியை ரெடியூஸ் பண்ணிடும். So to decrease the activity of gang, we are adding additional reagent called depressing agent. The best examples for depressing agents are sodium cyanide, NaCN, and sodium carbonate, Na2CO3. So இது once add பண்ண உன்னாரையே சில reactions நடக்கும். So let us see one by one. இப்போ நம்ம அந்த sodium cyanide depressing agent அந்த சொல்யூஷன் குள்ளார அந்த பீக்கர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம். சோ இமிடியேட்டா பாருங்க இந்த சோடியம் சைனைட் இட் ரியாக்ட்ஸ் வித் தி கேங். சோ கேங் வந்து என்னது ஜிங்க் சல்ஃபைடு. இந்த ஜிங்க் சல்ஃபைடு கூட ரியாக்ட் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ ஃபார்ம் பண்ணிடுச்சு. இப்ப அதே மாதிரி அதோட ரியாக்டிவிட்டி வந்து ஓர் கூட பாருங்க. சோ இப்போ ஓர் வந்து இங்க என்ன எடுத்திருக்கோம், லெட் சல்ஃபைடு எடுத்திருக்கோம் கலீனா. இங்க பாருங்க யூ டோன்ட் ஹேவ் எனி ரியாக்ஷன். ஸோ இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட்டோட ஒர்க் என்னன்னா டு சப்ரஸ் தி ஆக்டிவிட்டி ஆஃப் கேங். ஸோ கேங்கோட ரியாக்ஷனை ரெடியூஸ் பண்றதுதான் இந்த டிப்ரெசிங் ஏஜென்ட்டோட ஒர்க். ஸோ பை திஸ் வே த கேங் வில் பி டெபாசிட்டட் அட் தி பாட்டம் along with the depressing agent as a complex and the ore will be collected at the top from the froth. So as usual நமக்கு ore வந்து அந்த frothல இருந்து கிடைச்சிரும். நம்ம அதை skim பண்ணி dry பண்ணி we can increase the concentration of ore. Okay, so I hope you have understood the process. So இதுக்கு related ஆன review questions நம்ம பார்க்கலாம். So one more questions பாத்தீங்கன்னா galena and zinc blende ores are concentrated by, so easily you can write it is a froth flotation method. Next question பாருங்க, in froth flotation process sodium ethyl xanthate compound is used as, so you know it's collector. Third question, sodium cyanide and sodium carbonates, so இது ரெண்டு நம்ம என்ன reagents add பண்ணோம்னு பார்த்தோம், depressing agents. So it depress the activity of gang. So you can easily remember. Fourth question, NaCN is added to depress the flotation property of, இதோட flotation property அதை depress பண்ணுச்சு. இப்பதான் previous reaction பார்த்தோம், it's nothing but zinc sulfide. Fifth question பார்க்கலாம், which one of the following ore is best in concentrated by froth flotation method? So sulfide ores தான். sulfide oresல galena அல்லது zinc blende எது கொடுத்தாலும் you can write it. Okay, now let us move on to 2 mark questions. 2 markல first question பாத்தீங்கன்னா name the collectors used in the froth flotation method. So you have to write the collector's name. அடுத்த question பாருங்க, which types of ores can be concentrated by froth flotation method? So easily you can write it is sulfide ores. Okay, 5 mark question பார்க்கலாம். It's an important question. Explain the froth flotation method of concentration of ore with neat diagram. So diagram நல்லா அழகா வரைஞ்சுக்கோங்க. ரொம்ப important points இந்த இந்த depressing agents, அப்புறம் வந்து இந்த gang particles, அப்புறம் இந்த frothல தான் வந்து ore இருக்கு, அதை தான் நம்ம வந்து skim பண்ணி dry பண்றோம். இந்த மாதிரியான important points எல்லாம் வந்து highlight பண்ணிடுங்க. Hope you have understood that process. If you like this video, share and subscribe to Chemistry First YouTube channel. Thank you and see you all in the next video.